சிஎஸ்கே ஒரு ரொம்ப மோசமான ஒரு என்ன சொல்றது எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. ஆர்சிபி ஆர்சிபி 18வது வருஷம் குருசாமி அவங்க பார்த்தா மலை ஏறிட்டாங்க சிஎஸ்கேல. பட் இந்த நம்ம தோனியோட சிக்ஸஸ் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் என்னைக்குமே அவர் தலைவர் தான், தலை தான் என்னைக்குமே. அதனால அவர் ஹோப்ஃபுல்லி சின்னசாமியில போயிட்டு நம்ம அவங்கள ஒரு பழி வாங்குவோம் அப்படின்னு செய்வோம்னு நினைக்கிறேன். செஞ்சா நல்லா இருக்கும், ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்கும். I just wanted to enjoy the vibe and I loved it. லாலிபாப் அது மட்டும் தான் சொல்லுவேன். அதான் ஜெயிச்சிட்டாங்கல்ல, பரவாயில்ல ட்ரோபி கிடைச்சிருமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் ட்ரோபி ஜெயிச்சுட்டு பேசட்டும், அப்ப நான் மூட்டே இருக்கேன். லீக் மேட்ச் அவ்வளவுதான். இது ஹெட் டு ஹெட் கூட பாத்துறேன். எங்களுக்கு எங்கேயும் இருக்கு ப்ரோ. தான் செகண்ட் டைம் வின் பண்றாங்க சேப்பாக்ல. ஆமா மதுரைல சிஎஸ் நம்ம தான் வின் பண்ணிருக்கோம். ஒரு தடவை மிஸ் ஆனா பரவாயில்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். ப்ரோ சிஎஸ்கே ரொம்ப போ பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ட்ராப் கேச்சஸ், மிஸ்ஃபீல்ட்ஸ். ஸோ அதனால நம்ம இந்த மேட்ச் இட் காஸ்டட் அஸ் அ லாட். பேட்டிங்லயும் சொதப்பிட்டோம். யாருமே ஒழுங்கா பேட்டிங் பண்ணல. எல்லாருமே வந்து பாதி அடிக்கவே இல்லை. அவங்களாம் ஒரு பிளேயர் வந்து ஒரு 4 ஒரு 6 ஜிதேஷ் சர்மாலாம் வந்து அடிக்கிறான் இந்த பிச்சில். ஸோ நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கணும். பட் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். ஈசால ஆப்வியஸா இந்த டைம் எங்களுக்கு தான் கப்பு. இல்ல ப்ரோ ஜெயிக்கிறது இல்ல, டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு மேல என்ன? ஆர்சிபி நல்ல சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாரும் நீங்க ஜெயிச்சா கூட எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. இருக்கானே ப்ரோ, அந்த தற்குறி பையன் என்னென்னலாம் சொன்னான் ப்ரோ. கத்தர விடுவாமா அவனா பார்த்தாதான் ப்ரோ எரிச்சலா வருது. சில ஃபேன்ஸ்லாம் அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. ஆனா நம்ம ப்ராப்பரா கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்க்கணும் ப்ரோ. இன்னைக்கு ஆர்சிபி நல்லா ஆடினாங்க. ஆனா விராட் கோலி உங்களை வந்து ஒரு 20 ரன்னா காஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவர் 31 ஆஃப் இங்க ஒரு குண்டா ஒரு பையன் சுத்தி இருப்பான் தெரியும்ல. அந்த பையன் எங்கன்னு மட்டும் பார்த்து அவனை புடிச்சு கொஞ்சம் கேள்வி வந்தா புடிச்சிருங்க. டெஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆனானுங்க. அவன் வந்தானா புடிச்சு நிக்க வச்சு கதற விட்டுருங்க. கதற விடுவோமா? கதற விட்டா நாங்க 5 கப்பு. ஓகே கப் இருக்கு, அது போறோம். 5 கப் இருக்கு. ஜெயிச்சிட்டாங்க. ஏங்க கப்பா ஜெயிச்சீங்க bro. 5 கப் அடிச்சு ஜெயிக்கல பாத்தீங்களா? நான் என்கிட்ட 18 வருஷமா இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணல. பேச நல்லா ஆனாங்க. அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ண அவனை தோத்துறோன்னு வேற வழி இல்ல. சின்னசாமியில கம்பேக் கொடுப்போம். டிஃபென்ஸ் சின்னசாமியில இருக்கு. இத பேச வரும்ல. தோனி அடுத்த சந்தோஷம் கூட யார்கிட்டயும் இல்லையே ப்ரோ. தோனி மட்டும் எனக்கு இருக்குனா தோனி மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சிஎஸ்கே அடிக்கணும். தோனி மட்டுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா இந்த வருஷம் சிஎஸ்கே 5 கப் வச்சிருக்காங்க. ஆர்சிபி 1 கப் ஜெயிக்கணும்ன்றேன். ஆர்சிபி கப் அடி இல்ல. இப்பவே நம்ம பேசுறாங்க. கப் அடிச்சா எவ்வளவு பேசுவாங்க. அவங்க குருசாமி தான் ப்ரோ இந்த வருஷம். கரெக்டா போட்டு போறாரு. என்ன பண்ணாலும் நாம தான் மேல. நாம தான் சிஎஸ்கே தான். மத்த டீம்லாம் இல்ல. நம்ம தான் மேல். ஆனா அவங்க ஜெயிச்சா என்னென்னலாம் பண்ணுவாங்க ப்ரோ. நல்லா ஆனீங்க. லாலிபாப். சரி ஓகே. அந்த விஷயத்துக்கு அல்றலாம் நிறுத்தி நாங்க இந்த பிரசன்ட் கொண்டோம். நீங்க முதல்ல அது நிறுத்திட்டு வாங்க சின்னசாமில பாக்கலாம். கம்பேக் தரோம். ஷூர் கண்டிப்பா ஜெயிச்சா தான் கிடைக்கும். ஓகே நீங்க இன்னும் 10 வருஷத்துல ஹெட் மேட்ச் பண்ண முடியும். நாங்க பாத்துறோம். டைம் இருக்கு. நாங்க வந்து தோனி போயிட்டு சப்போர்ட் பண்ண, விராட் கோலி போனாலும் ஆர்சிபி தான். நாங்களும் அதே தான். தோனி போனா சப்போர்ட் பண்ண மாட்டோம். சின்ன சூப்பர் கிங்ஸ் மட்டும் தான் எப்பவுமே. அப்படி இருந்து வாங்கதல. அப்படி வாங்கதல. இது மட்டும் தான். அப்படி இருக்குடா. நல்லதா இருக்கு. தோத்துட்டோம்னா அப்படி சொல்லி நம்ம மனசை தேத்திக்கலாம். ஒரு வாட்டி தோத்தனால ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல. சரி 2008 ஓகே ஃபைன். அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான தோத்துறோம். கண்டினியூஸா தோத்ததான பிரச்சனை. பரவாயில்லை. அதனால ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறோமே. அவங்க எல்லா வாட்டி கப் லாலிபாப். ஆர்சிபி தான் ஜெயிச்சிட்டாங்க எல்லாரும். ஒரு வாட்டி ஜெயிச்சு என்னப்பா பண்றது? நிறைய வாட்டி ஜெயிக்கணும்ல. ஒரு வாட்டி விட்டு கொடுத்துறோமே. அவங்க ஜெயிக்கட்டும். 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. ஆடாதியோ ஜெயிச்சிட்டாங்க. அதனால ஒரு வாட்டி ஜெயிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டினியூஸா ஜெயிக்கணும்ல. அதனால இதுலயா சொல்லிக்கோங்க. சரி ஓகே. தோசை இட்லி சாம்பார் சட்னி. ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டு இப்படி டான்ஸ் ஆட முடியாதுல. நான் எல்லா வாட்டி ஜெயிச்சிட்டு அமைதியா தானே இருக்கோம். அந்த ஒரு ஆழம் தெரியுது. அது ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி இதனால தோனி அடிச்சாரு. அதுக்கு எல்லாரும் ஹாப்பியா போக மாட்டேங்கிறாங்க. நாங்க ஹாப்பி தானே. நாங்க யாரும் சோகமாவே இல்லையே. ஹாப்பி. நீங்க சந்தோஷமா தோத்து வைக்கிறீங்க. வந்தாச்சு. தோனி அடிச்சு சொல்றேன் நான். பாருங்க. That's all. See the game. That's all. Enjoy it, right? Everyone. Enjoy. தோனி கோலி ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. அப்படி ரெண்டு கண்ணு.
எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ். எப்படினாலும் எல்லாருமே இந்தியாக்கு தான் விளையாட போறாங்க. சோ நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது, நம்மளே செப்பரேட் பண்ண கூடாதுல. என்ன வெறியில வரீங்க ப்ரோ? ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. சோ 16 இயர்ஸ் கழிச்சு சேப்பாக்ல வின் பண்றோம். சோ பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே எல்லா டாமினேட் பண்ணி டிபார்ட்மெண்ட்லயும் ஜெயிச்சிருக்காங்க. எஸ் ஆமா 50 ரன்ஸ் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சோ பார்க்கவே சோ செகண்ட் வின். சோ இது கண்டினியூ ஆகணும். சோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த இயர் இருக்கு. ஒரு இது ஃபெயில் தெரியுது. லாலாக எப்பயோ இல்ல நல்லா ஆடினாங்க ஒத்துக்கணும் நம்ம இல்லைங்களா? நல்ல கேம் நல்ல பாலிங் எஸ்பெஷலி. அப்புறம் டிம் டேவிட் எஸ்பெஷலி ஃபில் சால்ட்டோட பவர் பிளே. ஸோ குட் கேம். பட் we have 12 more games. So this is just the second game. So we'll make sure we'll also come back stronger. தோத்துட்டோம் ப்ரோ. வருத்ததா இருந்தாலும் தோனி அடிச்சிருக்காரு. கடைசில சூப்பரா 2 6 ஒரு 4 ன்னு சுத்துறாங்க. அது ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். போட வந்திருக்காங்க அவங்க. இந்த எம்சி வேற தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசம் இருக்குதா பாட்டு பாட வச்சிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி அவங்க மட்டும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் தோனி அடிச்சதுக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அவ்வளவுதான் இல்ல. இந்த ஸ்ட்ரீக்க முடிச்சிட்டாங்க. அது 17 வருஷம் கழிச்சு. ஆமா. வருத்தம் இருக்கா? பாருங்க எல்லாம் சோகமா இருக்காங்க. சூப்பர் சிங்கர்ல வர மாதிரி அதெல்லாம் எதுவும் நினைக்கல ப்ரோ. கடைசில அந்த 6 கூட எக்ஸைட் ஆற அந்த இதுவே போயிடுச்சு ப்ரோ. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம். அல்டிமேட் மேட்ச் வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. நான் எப்போ வந்தாலும் தோத்துறேன். நான் வராம தான் ஜெயிச்சிரோன்னு நினைக்கிறேன். கப் நம்தே. இந்த கப்பா ईशान कप नमदे கண்டிப்பா ரஜத் பட்டிடர் வெரி பெஸ்ட் கேப்டன்சி சோ ஹாப்பி தி கேப்டன்சி ஆஃப் ரஜத் பட்டிடர் அம்மா ஜெயிச்சிருவாங்க நீங்க 100% இத பாருங்க பின்னாடி ஒருத்தர் பாருங்க ப்ரோ 18 out of 1 ப்ளீஸ் கொஞ்சம் ईशान கப் நம்தே 18ல ஒன்னு வாட்டி குத்துட்டோம். பெங்களூர்ல போயிட்டு அடி பாருங்க. சிஎஸ்கே தானா எப்பவுமே 18 தான். ஆர்சிபி ப்ரோ ஆனா நல்ல கிரிக்கெட் ஆடுனாங்க ஆர்சிபி. ஜெயிச்சிட்டு இதெல்லாம் பண்றத பார்த்தா எதுக்கு தான் ஜெயிச்சாங்கன்னு இருக்கு. கோலிக்காக ஓகே ஜெயிச்சிட்டு போறாங்க. ஆனா ஜெயிச்சிட்டு இவ்வளவு சீன் போட்டா எப்படி ப்ரோ? ஓகே ஒரு மேட்ச் நல்ல கிரிக்கெட் ஆடி ஜெயிச்சு பல வருஷம் தோத்த ஒரு தடவை ஜெயிக்கும் போது ப்ரோ பல வருஷம் தோத்த வந்து ஒரு தடவை ஜெயிக்கும் போது அந்த சத்தம் வரதான ப்ரோ செய்யும். ஒரு மேட்ச் ப்ரோ ஒரு மேட்ச்